ரெண்டாவது, இப்போ விஜய் எப்படி ஜெயிப்பார், விஜய் ஏன் ஜெயிப்பார், காரணம் காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகள்கிட்டையும் ஒரு பழமை இருக்குது, பழமைவாதம். எந்த மாதிரினா, ஃபார் எக்ஸாம்பிள் திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஊழல். நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது, கேட்டவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும், கேட்டவங்களை அவங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி அட்டாக் பண்ணணுன்ற அந்த ஒரு செட்டப் அதை கரெக்டாக வச்சுருக்காங்க. இது இது நடக்க போகிறது, இந்த விஜய் ஜெயிக்க போகிறதுக்கான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த பொதுவான மக்கள் தான், பாதிப்புக்குள்ளான மக்கள். ஒரு திமுக காரனை கேட்டிங்கன்னா அவன் அராஜகம் பண்ணுறான்றது அவனுக்கு தெரியும், அது தப்புன்னு தெரியும். ஆனால் அதனால் அவன் அடைய போகிற பெனிஃபிட்ஸ், சில சின்ன சின்ன வேலைகளாகட்டும், அவனோட தேவைகளை முன்கூட்டியே பண்ணிக்கிற விஷயங்கள், வசதியாகட்டும், அதனால் அவன் முட்டு கொடுக்குறான். பொதுமக்கள் ஏன் கொடுக்கணும், பொதுமக்கள் ஏன் கொடுக்கணும்? ஒரு ரோவில், ஒரு லைனில், ஒரு இடத்துல ஒரு லைனில் 100 பேர் நிற்கிறான்னா ஃபஸ்ட்டு 10 பேர் திமுககாரன் இருப்பான், அவனுக்கு ஜாலியாக தான் இருக்கும். கடைசியாக இருக்க 80வது ஆள், 100வது ஆள் சஃபர் ஆவான்ல, அவனோட எதிர்பார்ப்பு தான் டிவிக்கு. ஏடிஎம்கே எடுத்துப்போம், இப்போ அவங்க ஆட்சியில் இல்லை, ஆனால் அவங்களோட நடைமுறை, ஒருத்தர் போகிறாரு, இப்போ நான் செத்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. அதை 4 மைக்கு போட்டு கேட்டு ஒளிபரப்புறாங்க. திருப்பி பழசை விடுங்க, இதை பேசுங்க அப்படின்றாரு. அதை அந்த கட்சிக்காரவனா கைத்தட்டி, ஐயா ராஜதந்திரத்தை பார்த்தீங்களா, இப்படி வாயடைச்சார் பார்த்தீங்களா, ஊடகங்களும் இதுதான் அரசியல், இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது அப்படின்றத அவங்களும் அதை சகஜமாக எடுத்துக்குவாங்க. அவங்களோட வேலை அதுதான், என்ன நடக்குதோ அதை சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். பட்டு அந்த க்யூவில் கடைசியில் நிற்கிற ஜனங்களுக்கு தெரியும்ல இவங்க யார் அப்படின்றது. அப்போது ஒரு பக்கம் இந்த மாதிரி, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி, வேறு யாருக்கு ஓட்டு போகிறது, நோட்டாக்கு. 3ஆவதாக ஒருத்தர் இருக்காரு, நாம் தமிழர். என்னோட கணிப்பு என்னன்னா, இந்த 2 திராவிட கட்சிகளும் செய்யாத ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு சின்ன அக்கறை, ஒரு சின்ன பயம் மக்கள் மேலே அவங்களுக்கு இருக்கும், ஒரு சின்னதான், அது எதுவுமே இல்லாத ஒரு கூட்டம். அது என்ன நினைக்குதுன்னா, மக்களை இன்னைக்கு நான் அஃபெக்ட் ஆகிறேன்ல, அதை சொல்லி இனவாதம், இப்போ இந்த சாதிகள் பேரை சொல்லி ஒருத்தங்க பேசுகிற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தது. அதை அவர் அருவருப்பாக நினச்சாங்க. இப்போ மேடைக்கு அவன் ஒரு மேடையில் ஏறினா ஒரு 10 ஜாதியை சொல்லிட்டு இவன்லாம் என் இனம், இவன் அங்கே போனான், அங்கே வந்தான், அவனுக்கு என்ன இருக்குது, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று தமிழ், அவன் பையனே தமிழ் படிக்கல, கேட்டால் ஒரு சப்ப காரணம், அதையும் கைத்தட்டி சிரிக்கிறானுங்க. அப்போ யார் தற்கூரின்னு தெரியல, பள்ளிக்கூடமே இல்லை. சீமான் ஒரு அரசு பள்ளியில் சேர்த்துட்டு அந்த பள்ளியில் சரியாக சொல்லித்தரல தமிழ் அப்படின்னு சொல்லி அதுக்கு போராட்டம் பண்ணாங்க. சீமான் பையன் படிக்கிற பள்ளி கேவலமாக நடத்துகிறாங்க அப்படின்றது பேசு பொருளாகுமே. அதே மாதிரி ஒரு நாம் தமிழர் கட்சியோட பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களை படிக்க வச்சு அதை ஃபாலோ பண்ணலாமே, வழி கூப்பிட்டு வரலாமே. அது என்ன, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் செய்ய முடியுமா? அப்போ போராட்டம் பண்ணுறீங்களா? அதெல்லாம் எதுக்கு போராட்டம் பண்ணுறதெல்லாம் எதுக்கு? சரி பண்ணுறதுக்கா இல்லை சும்மா பேச்சுக்கா? போராட்டம்னா அவனுக்கோ எதுக்கோ நின்று போராட்டம் பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு சொல்கிறது போராட்டம் முடிஞ்சிருச்சு. பட்
புள்ள விஷயத்தில் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாதுல்ல. அதனால் அமெரிக்கன் ஸ்கூல் சேர்க்குறீங்க. கேட்டால் அதுக்கு ஒரு காரணம், இதை ஜனங்க நம்புவாங்க அப்படின்னு நினச்சி அந்த 1வது கட்சி 2வது கட்சி மாதிரியே நீங்களும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. தெரியும் மக்களுக்கு. அதோட வெளிப்பாடு தான் டிவிக்கே ஜெயிக்கிறது. நான் பேசிகிட்டு இருக்க நேரம் ரிசல்ட் வரல, ஆனால் ரிசல்ட்டில் இதான் இருக்கும். ஏன்னா நானும் அந்த கடைசியில் நிற்கிற ஒரு மனுஷன், நானும் உங்களை பார்த்துன்னு இருக்கோம், நாங்களும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம். கேனையன்னு நினச்சிடாதீங்க மக்களை. அவனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஒரு நாயா பேயான்னு வரும்போது ஒரு இன்னைக்கு இந்த 5 வருஷம் நாய்க்கு போடுறான், அடுத்த வருஷம் பேய்க்கு போடுறான், அவ்வளோதான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆப்ஷன் வரும்போது அவன் தற்குறின்றீங்கள. டிவிக்கேவை தற்குறியாக இருக்கலாம். தற்குறியால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. புரியுதுங்களா? காரியவாதி அண்ணா சீமான் மாதிரியோ, எடப்பாடியார் மாதிரியோ, அவங்க இருக்க அமைச்சர்கள் மாதிரியோ, திமுக அமைச்சர்கள் மாதிரியோ காரியவாதிகளாக இருக்கக்கூடாது. கொள்ளை அடித்து வாயில் போட்டுக்கூடாது. தற்கொலையாக இருக்கிறது தப்பே இல்லை. அதை தான் மக்கள் உணர்ந்துருக்கான். நம்மளை மாதிரி ஒருத்தன் கொஞ்சமாச்சும் பயம் இருக்கும். அதுக்காக தான் டிவிக்கு போட்டிருக்காங்க. என் கண்ணால் சாட்சி பரம்பரை திமுககாரன் போட்டுட்டு வந்து சொன்னதையும் பார்த்தேன். சொல்லாமல் இருந்து அவனோட செயல்முறையிலே தெரிஞ்சுக்கிட்டதையும் கவனித்தேன். எல்லாம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. தற்கொலைன்னு சொல்லாதீங்க. தற்கொலையாக இருக்கிறது தப்பே கிடையாது. காரியவாதியா நீங்கள் அறிவாளின்னு நினச்சிட்டு பேசுகிறீங்கள, இது அதுக்கு இல்லை, அங்கே போனதை நீங்களாக ஒன்று யூகிச்சுக்கிறீங்க அப்படின்னு மக்களை வந்து அவ்வளோ கேவலமாக நினச்சி ஒரு பதில் சொல்கிறோன்னு சொல்கிறீங்கல்ல, அதையும் மீடியா எடுத்து போட்டுட்டு தானே இருக்குது. பார்க்குறோம்ல. உங்களுக்கு தான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். நேற்று என்ன பார்த்தோம், சீரியல் பார்க்குறவங்க அவங்களுக்கு தெரியும். லேடிஸ்க்கு மேடையில் நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒத்தா அம்மா ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா இதெல்லாம் பொம்பளைங்கிட்ட பேசுவீங்களாடா? பேசுவீங்களா? என்ன 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 குலண்டா நீ? என்னண்டா நீங்கள் தமிழ் இனம், ஆண்ட இனம், அந்த இனம், இந்த இனம்னு பேசுகிறீங்களா? இப்படி தான் பேசுவானா? அதோட வெளிப்பாடு தான் அது. நீங்கள் நினச்சிக்கலாம் அவங்க கட்சியில் ஒரு 4 பொண்ணுங்க இருக்குது, அது ஓட்டு போடணும். நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. பெண்களோட ஓட்டு உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்படி வாத்தா ஒம்மான்னுட்டு அப்படியே 4 பேர் பின்னாடி அண்ணா கம்பு சுற்றிட்டாரு அப்படின்னு வருவாங்க நினச்சிக்கலாம். தெரியும் ஒருத்தனோட வாயிலிருந்து வர வார்த்தையோட வெளிப்பாடு என்ன, அது என்ன அவனை பண்ணும், அப்போ அவனுக்கு பின்னாடி இருக்க குணாதிசயம் என்ன அப்படின்றது மக்களால் புரிஞ்சுக்க முடியும். சிம்பிள். போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், அவன் ஒரு மாதிரிடா அப்படின்ட்டு. அந்த மாதிரின்னு நினச்சதுனால தான் நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கீங்க. வேறு எதுவுமே இல்லை. இன்னொன்று, தமிழர்கள் எல்லாம் உங்களுக்கு தான், நீங்கள் தான் காப்பி ரைட் எடுத்து வச்சுருக்கீங்களா? எவனுக்கு அறிவு இல்லைல்ல? இன்னும் போஸ்ட்டு ஃபுல்லாக போடுறீங்க. நன்றி கெட்ட மக்கள் வீணாக போகிறாங்க. இந்த தடவை கை விட்டுட்டா அடுத்த தடவை பிடிக்க முடியாது. பொறுமை வெல்லும். நாங்கள் விதையை போட்டுக்கிட்டே இருப்போம். பிடுங்கிங்களா? ஒரு பிடுங்க நீங்கள் பிடுங்கல. உங்கள் பிடுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஜனங்க. சரியா? யாரும் வந்து ஒரு 5 ரூபா சீப்பு வாங்குறதுக்கே இந்த கடையில் 50 பைசா கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா போய் வாங்குற கூட்டம் தான் அது. விசாரிச்சு தரம் பார்த்து. சரியா? உங்களெல்லாம் தரம் பார்க்காம இல்லை. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க விசில் அடிக்கிறான், கை தட்டுறான், அப்படியே ரீல்ஸாக போடுறான். டே ஒன்று தெரிஞ்சுக்கிங்கடா, நீங்கள் போடுற ரீல்ஸு, நீங்கள் போடுற சோஷியல் மீடியா போஸ்ட்டு, இதை வச்சு மட்டுமே மக்கள் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணல. நீங்கள் பெரிய கொம்பனுங்கன்னு நினச்சிக்க மாட்டாங்க. சரியா? ஒரே ஒரு வார்த்தை போதும். ஒரே ஒரு வார்த்தை சிக் அப்படின்னு சொன்னான்னா, இப்படி பேசும்போது சிக் அப்படின்னு சொன்னான்னா இவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு புரியும். சாதாரணம்.
மக்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் நினச்சிட்டு ஆடாதீங்க, திருத்திக்குங்க. திருத்தினா உருப்பிடலாம், வந்து கொள்ளடிக்கலாம். விஜய் வந்து பேசலை, ஏன்டா பேசணும்? நீங்கள் மூளைக்கு ஒரு அஜெண்டா வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். உங்கள் கூட சேர்ந்து நாரணுமா? எதுக்கு நாரணும்? நீங்கள் தான்டா நாரடிச்சிட்டு இருக்கீங்க. விலைக்கு ஏற்றலான்றான் ஒருத்தன், விலைக்கு ஏற்றனான்றான் ஒருத்தன், கோர்ட்டில் ஒன்று சொல்கிறான், நீங்கள் வந்து சொல்கிறீங்க. எங்களுக்கு தெரியாதா இது நியாயன்ட்டு? அதை பேசாமல் இருக்கணும், ஒரு பிரச்சனையை பேசி பெருசாகக்கூடாதுன்னு குடும்பத்தில் நடக்கிற விஷயத்துக்கே யோசிக்கிறவங்களா சாதாரண ஜனங்க. அப்போ அவ்வளோ சென்சிட்டிவான விஷயத்த உங்கள் பக்கமும் சாஞ்சி பேசுவோம்னு நினச்சிங்களா? அப்படி யார் நடந்துக்காமல் இருக்காங்களோ அந்த விஷயம் பிடிச்சதுனால தான் விஜய்க்கு போடுறாங்க. நீங்கள் அதை ஒரு காரணமாக எடுத்துகிட்டு அவர் வந்து வெளியே பேசலை, போராட்டம் பண்ணலை. போராட்டம் பண்ணி என்னடா கிழிச்சிங்க? என்ன கிழிச்சிங்க? தமிழ்நாடு அரசு பேருந்து சரி தப்பு பண்ணிட்டான், ஏதோ காரணம் இருக்குது, ஆமாம் ரைட்டு. இப்போ இந்த தமிழ்நாடு ஸ்டிக்கரை போட்டதுனால பயணிகள்லாம் அப்படியே ஜம்முன்னு போகிறாங்களா? ஒட்டின ஸ்டிக்கர் எத்தனை நாள் இருந்துச்சு? இப்போ இருக்கா? நீ போராட்டம் பண்ணணும், மக்கள் மேலே உனக்கு அக்கறை இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட ஸ்டெப்னி டயர் கிடையாது தெரியுமா? எந்த காட்டில் பஞ்சர் ஆச்சு அங்கே இறங்கி நின்று அடுத்த பஸ்ஸில் ஏற்றி விடுவான், சரியா? அதுக்கு போராட்டம் பண்ணணும். உன் பிள்ளைக்கு நல்ல ஸ்கூல் இல்லை, நல்ல ஸ்கூல் இருக்கான்னு எங்களை கேட்குறல்ல, நாங்களாம் இந்த ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கோம். இப்போ நீ ஆட்சிக்கு வந்து நொட்டுற வரைக்கும் நாங்கள் எங்கள் பிள்ளைய வந்து இது பண்ணணுமா? நீ முன்னுதாரணமாக தானே இருக்கணும். நீ அஃபெக்ட் ஆகாத விஷயத்துக்கெல்லாம் நீ முன்னுதாரணமாக இருப்ப, வாய்ஸ் அவுடால் விடுவ. உன் புள்ள விஷயம்னே காரணத்தை அப்படி பிரித்து தனியாக வச்சுட்ட பற்றியா? ஒரே வார்த்தையில் நல்ல ஸ்கூல் எங்கே இருக்குன்னு காட்டு, நான் பண்ணுறேன், சேர்க்குறேன் அப்படின்னு. நான் ஆட்சிக்கு வந்தால் என் பிள்ளையும் அங்கே தான் பிடிப்பான். இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கடா. உட்காந்து யோசி, என்னடா அனலைஸ் பண்ணுறீங்க? நீங்கள் மைக்கு முன்னாடி அப்படி இப்படி நின்று வச்சுட்டு பேசுறது, அப்படி கத்தி பேசுறதெல்லாம் மக்கள் எடுத்துப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அனுபவிங்க, திருந்தி வாங்க. அது வரைக்கும் மாற்றம் நடந்துருச்சு. டிவிக்கு ஜெயிக்கும். அவன் தற்கொலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கெட்டவனாக இருக்கக்கூடாது. சினிமா டைலாக் இல்லைடா இது.